எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு 24/7 லைவ் ஸ்ட்ரீம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரீ டாஸ்க்கு ஒரு முன்னோட்டம் மாதிரி ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்காங்க டாஸ்கில். ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 தமிழ் இந்த வாரம் ஃப்ரீ டாஸ்க் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா டாஸ்க் வந்து கொடுத்துருக்குது ரொம்ப சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது யாரெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் வந்து டாஸ்க்கு. ஸோ ஒருத்தவங்களும் வந்து அவங்களுடைய ஃபேமிலிஸ் மிஸ் பண்ணுறோம், அவங்களுடைய எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறோம், உலகத்தை மிஸ் பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணுறாங்க. இதில் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா. ஸோ சௌந்தர்யா விஷ்ணுவை மிஸ் பண்ணுறாங்களாம். விஷ்ணு வந்து உள்ளே வரணும், அவங்க அம்மா அப்பா மிஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அவங்களுடைய சாப்பாடு அந்த பேக்கரியில் இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இனிமேல் ஃப்ரீ ஸ்டார்ஸில் உள்ள வரும்பொழுது எல்லாமே எடுத்து வந்துடுறேன் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட ஐஸ்வர்யா பேக்கரி ஃபுல்லாக என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுவேன் நினைக்கிறேன். அந்த மாதிரி சொல்கிறேன். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜெஃப்ரி அவரோட ஏரியா பசங்க இங்கே இருக்கிற மாதிரிலாம் இல்லவே இல்லை. அவங்கெல்லாம் வந்து நான் என்ன மூஞ்சில் வச்சுருக்கேனோ அதை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறது மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பையன் அழுகுறான். ஜாக்லினுக்கும் எனக்கு வெளியே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இங்கெல்லாம் சுத்தமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க. ரயான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா ஒரு 5 வருஷம் எங்கேயுமே கூட்டு போகல. நான் என்னுடைய படத்தை நடிச்சுட்டு தேட்டரில் போய் என் படத்தை பார்க்குறதுக்கு நான் கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்டா நல்ல விஷயம், ரொம்ப வருஷமாக கூட்டு போகிறேன்ற நல்ல படத்துக்கு கூட்டு போக வேண்டியதானே. நீங்கள் நடித்த படத்துக்கு எது கூட்டு போகிறீங்க எனக்கு தெரியல. அந்த அதாவது அவனுக்கு என்னென்னா அவனை அவங்க ஹீரோவாக பார்ப்பாங்கல்ல, மேபி அந்த ஒரு கனெக்ட் கூட்டு போகணும்னு நினைக்கிறேன் போல தெரியுது. ஸோ இருந்தாலும் நான் சும்மா சொன்னேன், ஜோக்ஸ் அப்பார்ட். ஏன்னா நல்லா நடிக்கிறப்ப நல்லா இருந்தால் கண்டிப்பாக கூட்டு போகலாம். அவங்க ரொம்ப வருஷமாக படம் பார்க்கலங்கிறப்ப நல்ல படமாக கூட்டு போங்கிறது தான் என்னுடைய ஆசை. ஸோ அந்த மாதிரி ஒருத்தங்களாம் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு மஞ்சரி வந்து அவன் பையன் வந்து கப்பு வாங்கிட்டு தான் வரணும்னு சொல்லியிருக்கான் போல தெரியுது. அதுக்காக எனக்கு வந்து தெரிலடா, நான் ஏதாவது ஒரு கப்பாச்சும் வாங்கிட்டு வரேன்டா, இருடா நீ வேறு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து மிஸ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் வந்து பேசியிருந்தாங்க. அடுத்து நம்ம முத்துக்குமரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் வந்து நானும் வந்து எங்கள் ஃபேமிலியில் எல்லோரும் ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கோம். எங்கள் அம்மா மட்டும் தனியாக வீட்டில் இருப்பாங்க. அப்போ எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு இந்த பேரிச்சம்பழம்லாம் வைக்கும் பொழுது போய் சாப்பிட்டு வந்துடுவேன். அடுத்து வீட்டில் வந்து சாப்பிட்றப்போ கடிச்சிட்டா அவர்கிட்ட வலிக்குது கை வாய், ஏன்னா கொட்டை இருக்குது. அப்போ நான் போகணுன்றதுக்காகவே அவங்க அதெல்லாம் பண்ணி எஃபர்ட் போட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு எங்கள் அம்மாவுக்கு வந்து எதாவது செய்யணும், பின்னாடி வந்து எதாவது நல்லா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முத்துக்குமரன் வந்து பார்த்திங்கன்னா உருகிட்டாப்புல. ஸோ ஃபேமிலி ஃபுல்லாக இந்த ஃபேமிலி பற்றி தாங்க எல்லாருமே மேக்ஸிமம் நம்ம அதை பற்றி பேசுகிறதுக்கு வேறு எந்த டாப்பிக்கும் இல்லை. முழுக்க எல்லாருமே அவங்கவுங்க ஃபேமிலியை முழுவதுமாக மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ஃப்ரீ டாஸ்க்கு ஒரு முன்னோட்டம். ஓகேவா? ஏன்னா இந்த வாரம் நம்பியே ஃப்ரீ டாஸ்க்குப்பா, எல்லாம் ரெடி ஆகிக்கோங்க, எல்லாம் மனசை வந்து கொஞ்சம் பாரமாகிக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேசிட்டாங்க. சரியா? அடுத்து நாமினேஷனில் யார் யார் இருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். 7 பேர். அதில் அன்ஷிதா, பவித்ரா, ரணாவ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீபக்லாம் உள்ளே வரவே இல்லை. ரயான் பாஸ் வாங்கிட்டான் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இதில் வந்து யார் உள்ளே இருந்து வெளியே வரப்போகிறா அந்த 7 பேரில் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு அளவுக்கு ஓட்ஸ் வந்து இருக்குன்னு பார்க்க முடியுது. விஷால் ஜெஃப்ரியும் வந்திருக்காங்க உள்ளே ரொம்ப நாளுக்கு அப்புறம். விஷால் ஜெஃப்ரிலாம் அவ்வளோவா இருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து உள்ளே ஓட்டிங் வந்திருக்காங்கிறப்ப அவங்களுக்கு ஓட் பேங்க் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஜாக்லின் உள்ளே இருக்காங்க. சௌந்தர்யா வந்து பார்த்திங்கன்னா இல்லை. சௌந்தர்யா இல்லை, முத்து இல்லை, தீபக் இல்லை, ரயான் இல்லை, அருண் இல்லை, மிச்சம் எல்லாருமே உள்ளே இருக்காங்க. அப்படிங்கிறதுனால எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தாண்டி இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. என்னென்னா நாமினேஷன்ஸில் பேசிகிட்டு இருக்கும்போது சௌந்தர்யாவுக்கும் நம்ம ஜாக்லினுக்கும் ஒரு அடிதடி நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது நான் ஏற்கனவே சொன்னேன்ல, கண்டிப்பாக இந்த வாரம் ஃபுல்லாக சௌந்தர்யா அண்ட் ஜாக்லினுடைய ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு சண்டைகள் வந்து எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அது நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது ஒன்று. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சௌந்தர்யா அவங்களுடைய பிஆர் டீமுக்கு வந்து விதைகள் கொடுக்குறாங்க. இந்தப்பா வந்துட்டோம் ஃபைனலுக்கு, கொஞ்சம் ஓட்டெலாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுங்கப்பா அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மெசேஜ் எப்பயும் கொடுப்பாங்கல்ல அவங்களுடைய. அது அவங்களே சொல்லிக்கிறாங்க, நான் ஓட்டுக்காலாம் வந்து கேட்கல அப்படின்ற மாதிரி. பட் அதுதான் உண்மை. என்ன அப்படின்னா அந்த மாதிரி எனக்கு சோஷியல் மீடியா ரொம்ப ஆக்டிவாகி பழகிட்டேன். நான் சும்மா இருந்தாலே சும்மா இருக்க மாட்டாங்க, வெளியே இருக்கிறவங்க என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டே இருப்பாங்க. ஸோ நான் இங்கே இப்போ ஒரு நாள் இருக்கேன், எனக்கு அந்த கனெக்ட் இல்லை. மக்கள் நான் வந்து எனக்குள்ளே ஆதரவு கொடுத்து இங்கே சேர்த்து வச்சுருக்கீங்க, என்னை சேவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதனால் ரொம்ப நன்றி. எனக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்ல போகிறேன்னு தெரில. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை தாண்டி எனக்கு ஓட்டு போடுற அனைத்து மக்கள் ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி அப்படின்ற மாதிரி ஒரு மறைமுக மெசேஜ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ இவ்வளோ தான் கைஸ் நடக்குது. மற்றபடி எந்த ஒரு சுவாரஸ்யமும் லைவில் வந்து இல்லை. ஸோ மேபி ஃப்ரீ டாஸ்க் ஆரம்பிக்கிறது நாளைக்கு தான் ஆரம்பிக்கிறேன் நினைக்கிறேன். டியூஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே 3 நாளில் டக்குன்னு ஃபேமிலிஸ் எல்லாம் கவர் அப் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். நான் அப்டேட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். கடைசி அப்டேட் ஆகிடுச்சு ரிவ்யூ பண்ணுறத விட அப்படிங்கிறது தான் உங்களுடைய கற்றுக்க. மீண்டும் சந்திப்போம். குட் பை.